சில உண்மை நிலைகளை, குறிப்பாக நம் சொல் வெளிப்படக்கூடிய சுருதி, அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே குருவியரை உபதேசிக்கின்றார்கள். சொல் என்று வந்தாலும் சுருதி என்று வரும்போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஒருவரை நாம் அன்புடன் அழைக்கப்படும் பொழுது வாங்க என்று அழைக்கின்றோம். ஆனால் நமக்கு பிடிக்கவில்லை, ஆனால் அவரை அழைக்க வேண்டியிருக்கிறது என்றால் சொல் வாங்க என்று வந்தாலும் சுருதி மாறப்படும் பொழுது, அங்கு அரவணைத்து சொல்லப்படும் பொழுது வாங்க என்று அந்த சுருதி மகிழ்ந்த உணரின் சுருதியாக வருகின்றது. ஆனால் பிடிக்காதல் என்றால் வாங்க என்று கடின சுருதிகளாக வருகின்றது. என்றால் அதைத்தான் மனம், குணம், உணர்வு, இயக்கம் இந்த உடலுக்குள் கலவையாகும் பொழுது எப்படியெல்லாம் இது செயல்படுகிறது, மனிதனுடைய சுருதிகள் எப்படியெல்லாம் மாறுகின்றது. ஒருவரை நல்லவர் என்று எண்ணி பேசப்படும் பொழுது நம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய சுருதியும், ஒருவன் அயோக்கியன் என்ற நிலையில் நாம் பேசப்படும் பொழுது நம்முடைய சுருதிகளும் எப்படி, சொல்லுகள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் சுருதிகள் மாற்றமாகின்றது. அந்த சுருதிகள் மாற்றமாகும் போது அதற்கு தக்கதான் இயக்கம், அதற்கு தக்கத்தான் உடலுடன் சேர்க்கும் நிலைகள். ஆக மகிழ்ச்சியான சுருதிகளாக வெளிவரப்படும் பொழுது உடல் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. ஆனால் கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் சுவாச நிலை கடினமாகின்றது. உடல் வலியும் வேதனைகளும் அடுத்த நம் காரியங்களையும் தடைப்படுத்துகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே விளக்க உரையாக கொடுக்கின்றார். எத்தனையோ கோடி உணர்வுகள் சேர்த்துத்தான் ஒரு நாதம் என்ற நிலை உருவாகின்றது. அணுவின் தன்மை என்பது பல கோடியானாலும் அந்த உணர்வின் தன்மைகள் இணைத்து இணைத்து பல கோடியாகின்றது, கோடி கோடி என்று. இந்த கோடி என்ற நிலையில் வரப்படும் பொழுதுதான் ஒரு சொல் எவ்வாறு வருகின்றது, அதனுடைய மனம் எவ்வாறு வருகின்றது, அதனுடைய குணம் எவ்வாறு இயக்குகின்றது, இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செடியை நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய மனம் வேறு, அதை சுவாசிக்கப்படும் பொழுது. ஆனால் வாயிலே சுவைக்கப்படும் பொழுது அதனுடைய குணம் வேறு. அதே சமயத்தில் நம்முடன், அதாவது நம் எண்ணத்துடன் சேர்த்து உணர்வாக இயக்கும் நிலைகள் வேறு. அதாவது கசப்பான ஒரு வேப்ப இலை எடுத்துக்கொண்டால் அதை நுகர்ந்து பார்த்து நாம் கசக்கிறது என்று சொல்லுகின்றோம். சுவைக்கப்படும் பொழுது ஐயையை என்று சொல்லுகின்றோம். அந்த எண்ணத்துடன் நாம் சேர்த்து உணர்வாக இயக்கும் பொழுது ஓய் என்று உமட்டலாகின்றது. அதே போன்றுதான் இந்த உடலுக்குள் இது போன்று இத்தனை நிலைகளும் உணர்வாக வரும்பொழுது நம் உடலுக்குள் இது போன்று எத்தனையோ மனங்களை, எத்தனையோ எண்ணங்களை, எத்தனை உணர்வை சுவாசித்து வைத்திருக்கின்றோம் அல்லவா, அவையுடன் இது அமங்கப்படும் பொழுது கலவையாகி மாறிவிடுகின்றது. ஒரு காரம், கோபமான குணம், அந்த கார உணர்வை எடுத்துக்கொண்டால் நமக்குள் அந்த கோபம் அதிகமாக சேர்கின்றது. நாம் கோபப்படுகின்றோம், ஆனால் நம்மை பார்ப்பவருக்கோ உடலிலே பார்த்தால் எரிச்சல் வரும். இதெல்லாம் நாம் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் இந்த இயக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னமே இதை தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர். இப்படித்தான் பல கோடி உணவின் தன்மைகள் தனக்குள் வரும் பொழுது சிறு குழந்தையாக இருந்தால் ஒருவரை பார்த்து வெறுக்கச் செய்யாது, கோபப்பட தெரியாது, பயப்பட தெரியாது. ஆனால் வளர்ச்சி அடைந்து பல கோடி உணர்வுகள் என்று குரு சொல்லுகின்றார்களே, இதையெல்லாம் வளர்ந்த பின் ஒருவரை பார்த்த உடனே அவர் பிடிக்காத என்றால் வெறுப்பு வருகின்றது. அவருடைய மனத்தை நாம் சுவாசிக்கும் பொழுது அந்த உணர்வுகள் நம்மை அறிய செய்கின்றது. அந்த உணர்வின் சத்து சொல்லாக வெளிப்படுகின்றது. எப்படி அயோக்கிய பயல் என்று இந்த உணர்வின் சொல்லாக நாதங்களாக மாறுகின்றது. ஆக ஒருவரை பார்த்ததும் வெறுப்பு வருகின்றது, அயோக்கியம் என்று சொல்கிறது என்றால் இப்படி பல கோடி உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்ட நிலையத்தான் அவ்வாறு இயக்கி அவ்வாறு வெளிவருகின்றது. ஆக நுகர்ந்து பார்க்கப்படும் பொழுது மனமாகின்றது, உயிரோடு ஒன்று இயக்கப்படும் பொழுது உணர்வாகின்றது, சொல் இணைத்து வரப்படும் பொழுது சுருதி மாறுகின்றது. ஏனென்றால் ஒருவரை பார்த்து இவர் மிகவும் நல்லவர் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அயோக்கியம் என்று சொல்ல வரப்படும் பொழுது அயோக்கிய பயல் என்று சுருதி விகாரமாகத்தான் வருகின்றது. நம்முடைய குழந்தைகளே இருக்கின்றார்கள் என்றால் ஒருவன் நமக்கு ரொம்ப பிடித்தமானவனாக இருந்தால் அவனை பார்த்த உடனே வாடா கண்ணு என்று சொல் வரும். ஆனால் இன்னொருத்தன் மோசமான நிலைகளாக அவன் இருக்கின்றான், அவனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்போது
அவனை பார்த்து ஏதாவது பேசினால் என்னப்பா என்போம். ஏன்னா இந்த உணர்வுகள் எதுவோ அதற்கு தகுந்த சுருதி இங்கே வரும். நம்முடன் இணையும் சுருதிகள் எதுவோ அதற்கு தகுந்த நிறங்கள் வரும். அந்த நிறங்கள் எதுவோ அதற்கு தகுந்த மனங்கள் வரும். அந்த மனங்கள் எதுவோ அதற்கு தகுந்த எண்ணங்கள் வரும். சொல்வது அர்த்தமாகின்றதெல்லாம் என்று கேட்கிறீர்கள். இப்பொழுது கோபமாக அடிக்கடி நாம் பேசிவிட்டோம் என்றால் இந்த கோபம் முதலில் வரும்பொழுது நமக்குள் சிவப்பு நிறமாக தெரிய வரும். ஆனால் இந்த கோபமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கடந்து கூடிவிட்டால் முகமே கருத்து விடும். காரணம், அப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய அந்த மனமும் சுவையும் அது நமக்குள் எடுக்கப்படும் பொழுது உணர்வுகள் அதிகமாக அந்த கோபம் என்ற நிலையில் வரும்பொழுது நிறத்தை இப்படி மாற்றிக்கொண்டு விடும். அதே போலதான் ஒருவர் கோபமாக பேசுகின்றார் அடுத்தவர். ஆனால் அந்த கார உணர்வுகள் நம் மீது நாம் உற்று பார்க்கப்படும் பொழுது படுகின்றது. நமது கண்கள் சிவந்து விடுகின்றது, உடலிலே நடுக்கமாகின்றது, இந்த உணர்வின் இயக்கம் அதுவாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மனம் சுவாசிக்கப்படும் பொழுது வாயிலை உமிழ்நீராக நாட்டிலே சுவையே மாறிவிடுகின்றது. நீங்கள் இதுபோன்ற கோபமான நிலைகளை பார்த்துவிட்டு அல்லது கோபப்படும் உணவை சுவாசித்துவிட்டு அடுத்த உணவை நாம் உட்கொண்டோம் என்றால் இந்த கோபத்தின் உணர்வு அங்கேயும் இயக்கும். அதில் இருக்கக்கூடிய நல்ல சுவையை நிச்சயம் நம்மால் அறிய முடியாது. ஏனால் கோபத்தின் நினைவுகள் எல்லை கடந்து செல்லப்படும் பொழுது நல்லதை நாம் அறியவே முடியாது அந்த உணர்வால். ஏனால் நம் மனத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் எப்படி இயக்குகின்றது என்ற நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக பேசும் பொழுது பார்த்தால் முகத்திலே பளிச்சென்று ஒரு தெளிவாக நிறம் மாறும். ஒரு உதாரணமாக நான் உபதேசமே கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் என் முகத்தை பார்க்கப்படும் பொழுது அந்த ஞானிகள் உணர்வு எடுக்கப்படும் பொழுது முகத்திலே ஒரு மலர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த குணத்திற்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள் மாற மாற சொல்லிலும் அந்த மாற்றங்கள் தெரிய வரும். கண்ணிலை பார்க்கப்படும் பொழுது ஒளிகள் வேறு விதமாக தெரியும். தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது இந்த ஒளிகளை வித்தியாசமாக தெரியும். ஞானகுருடைய உபதேசங்களை அடிக்கடி கேட்பவர்களுக்கு ஞானகுரு அவருடைய வெளிப்படக்கூடிய ஒளி ஒவ்வொரு உபதேசத்திலும் வித்தியாசமாக இருப்பதை நிச்சயம் கண்டிருப்பார்கள். அதான் அந்த அறிஞானியின் உணர்வுகள் தான் அங்கே ஒளிகளாக படர்கின்றது. அதை நீங்கள் உற்று பார்த்தால் அந்த உணர்வு உங்களுக்குள் அறிவின் ஞானமாக தெளிவாக கொடுக்கும். இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே சொல்லினேன். ஆக நாம் இந்த மனித உடல் வாழ்க்கையில் நாம் கோபம், வெறுப்பு, சலிப்பு, சங்கடம், சோகம் எத்தனையோ சங்கடமான நிலைகளையும் சஞ்சலப்படும் நிலைகளில் எடுக்கப்படும் போது அதற்கு தகுந்த உணர்வின் இயக்கமாக நம் சொல், செயல், இயக்கங்கள், சூழ்நிலைகள், நம் உடலில் வெளிப்படக்கூடிய மனங்கள் இது எல்லாம் எப்படி மாறுகிறது என்பதை நாம் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இதையே மாற்றி அமைத்து ஞானிகளின் உணர்வை நாம் நுகர வேண்டும் என்று, அது ஞானியின் உணர்வை நுகர வேண்டும் என்றால் குரு உணர்வை, உபதேச உணர்வை நாம் அவர் சொல்லக்கூடிய இந்த ஒளியான உணர்வை நாம் உற்று பார்த்து அதை நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வின் அதனுடைய மனம், அதனுடைய குணம், அதனுடைய உணர்வு, அதனுடைய இயக்கமாக நம் உடலுக்குள் எல்லாம் இணைந்து நம்ம ஞானத்தின் பாதையில் தெளிவாக அழைத்துச் செல்லும். எப்படி மகிழ்ச்சியான உணர்வுகள் தோன்றும் பொழுது முகம் தெளிவாக பிரகாசமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை என்றுமே நாம் அந்த மகிழ்ச்சியூட்டும் நிலைகளாக நாமும் அந்த மகிழ்ந்த நிலைகளை வெளிப்படுத்த முடியும். நாமும் மகிழ்ந்து வாழ முடியும், மற்றவரை மகிழ்ச்சியாக வாழச் செய்ய முடியும் என்பதை அதற்குண்டான அருள்ஞான பாதையை குரு இதிலே காட்டுகின்றார்.